ஓகே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சமாதான குலைச்சல் உண்டு பண்ணினாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறப்ப எல்லாமே நமக்கு நன்மையானதாய் முடியும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இப்போ நான் நிற்கிற இடம் பாருங்கள், இது அருமையான செலுசெலுப்பான ஒரு இடம். பின்னால் நிறையா தென்னை மரம், வயல்வெளி, இதெல்லாம் இந்த பசுமையை பார்க்குறப்ப கடவுள் வறட்சியான நிலத்தை கூட இப்படி பசுமையாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இங்கே இஸ்ராயேலின் மக்களுக்கு அவர் சொன்னது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்கள் ஏரிக்குளம் நிரம்பி இருக்குன்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மூலதனம் இல்லாமல், அடிப்படை எதுவுமே இல்லாமல் கூட நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிட கர்த்தர் அவர்னால் முடியும் என்று சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? நம்ம எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை நம்ம அறிந்தவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் மனித நேயத்தோடு வாழ கற்றுக்கணும். இன்னொன்று, கடவுளுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த ஆரம்பமான சூழ்நிலை இல்லையே, இந்த அடிப்படை வசதி இல்லையே, நமக்கு மழை வரலையே, நம்ம காத்தடிக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வேதனைப்படாதீங்க. உங்களுக்கேற்ற சமாதானம் உங்கள் குடும்பத்தில் நிறைவாக இருக்கும். நீங்களும் உங்களோட பிள்ளைகளும் உங்களுடைய ஆடுகளும் உங்களுடைய மாடுகளும் உங்களுடைய மிருக ஜீவன்களும் பசியாறும்படியாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ நமக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்முடைய வாரிசுகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்முடைய மக்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே கடவுளோட சமூகத்தில் நம்ம கொடுத்துட்டோம்னா அவர் எல்லாவற்றையும் நமக்கு சரியானபடி செய்து கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமான காரியம் என்ன? மனித நேயத்தோடு வாழணும், பிறர் மீது அன்பு செலுத்தணும், கடவுள் காட்டின வழியை அவருடைய போதனை ஏற்றுக்கொண்டு அவரோட வழியில் நம்ம பயணிக்கிற போது இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியான ஆசீர்வாதத்தை தருவார். நாம் முழுசாக நம்பி இருப்போம். நமக்கு அடிப்படையான வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்முடைய குடும்பம் சமாதானமாக, நம்முடைய பிள்ளைகள் சமாதானமாக, நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்க கர்த்தரால் நிச்சயமாக அதை செய்ய முடியும். அந்த நம்பிக்கையோடு இருந்தோம்னா நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்தில் சமாதானத்தோடு, ஐஸ்வர்யத்தோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் ஏரி குளம்பங்கள் பள்ளத்தாக்குகள் நிறைந்திருக்கும் என்று நீர் சொன்னீர். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இப்பொழுது காண்கிற இந்த பசுமையான நிலத்தை போல, நல்ல விளைந்து நிற்கிற இந்த மரங்களைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்து நாங்களும் எல்லா விதத்திலும் நிரப்பப்பட்டு, எப்படி பள்ளத்தாக்குகள் நிரம்பும் என்று சொன்னீரோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உம்முடைய அன்பினாலும் உம்முடைய தயவினாலும் நீர் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.